உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரணும்னா நீங்க மற்றவர்கள் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நீங்க நினைக்கணும். நான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா அது தேவனுடைய குணம் அல்ல. எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னை வெறுக்கிற அவனும் நல்லா இருக்கணும். என்னை தூஷணமா பேசுற அவனையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். என்னால பாய கிழிச்சு அபிஷேகத்துல நிறைய முடியும், பல மணி நேரம் ஜெபிக்க முடியும், நான் ஊழியத்தை பயங்கரமா செய்வேன், ஆனா யாரையும் மன்னிக்க மாட்டேன். இதுதான் நாம நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆண்டவர் ஜெபிக்கிறத வச்சோ, அந்நிய பாஷை பேசுறத வச்சோ, இல்ல நீங்க பெரிய காரியத்தை ஊழியத்தை செஞ்சதை வச்சுலாம் பரலோகத்துக்குள்ள கூட்டிட்டு போக மாட்டாரு. உங்களுடைய கிரியைகளை வச்சுதான் பரலோகத்துக்குள்ள கொண்டு போக போறாரு. அதை நீங்க மறந்துடாதீங்க. இன்னைக்கு விசுவாசிகளை பிசாசு இப்படிதான் ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா ஜெபம் பண்ணிட்டோம், சோத்ரம் அல்லேலூயா, சர்ச்சுக்கு இவ்வளவு தூரம் காணிக்க கொடுத்துட்டோம், அப்பா ஒரு திருப்தி வந்துருது. இல்ல நான் எப்படி இருக்கிறேன்,